இந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும் நிலையில் ஒன்றிய அரசிற்கு மாணவர்கள், மருத்துவர்கள், பெற்றோர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மார்ச் 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இன்று தேர்வெழுத மாணவர்கள் தயாரான நிலையில் நேற்று இரவு 10 மணிக்கு மேல் திடீர் என தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு மருத்துவர்கள், மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பாஜகவின் மாணவ அமைப்பான ஏபிவிபியும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஓராண்டாக படித்து தேர்வுக்கு தயாரானதோடு பெரும்பாலான மருத்துவர்கள் பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேர்வு மையங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பே சென்று தங்கியதாகவும், ஆனால் ஒன்றிய பாஜக அரசு மருத்துவர்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எக்ஸாம் போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் ட்ராவலு, அதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு, அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஒரு வருடமாக எக்ஸாமுக்குன்னு படித்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான். நாங்கள் தான் எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ எங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல், செலவு எல்லாமே தான். ஒரு வருடமாக படித்ததும் இன்னும் நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தோம். நிறைய பேர் இந்த ஆந்திராவில் இந்த விசாகப்பட்டினம்லாம் தாண்டி போட்டிருந்தாங்க. இங்கேயே தூத்துக்குடி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தொலைதூரத்தில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஊர். ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. 12 மணி நேரம் ட்ராவலு. அதான் எல்லாமே தான். அது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாருமே லிட்டரலாக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி கத்திக்கிட்டு இருந்தாங்க நேற்று. ஒரு சிலர் அழுதுட்டாங்க. இப்போ இந்த வருடம் எக்ஸாமை மாற்றி வைக்கும்போது இது மனதளவில், பொருளாதார ரீதியில் இளம் மருத்துவர்களை மிக பெரிய அளவில் பாதிக்குது. முதல் தலைமுறை மருத்துவர்களுக்கு ஏற்கனவே ஏழை மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா வேலையும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ முன்னெல்லாம் எம்பிபிஎஸ் பார்த்திங்கன்னா படித்தா ஒரு வேலிடாக இருக்கும். இப்போ எம்பிபிஎஸ் முடித்தது மட்டும் பத்தாது, எம்எஸ், எம்டி எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் இப்போலாம் சர்வே பண்ண முடியுது. அந்தளவுக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இப்படி காம்படிஷன் இருக்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு எக்ஸாம் படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது 1 இயராக ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல், ஹெல்த்து ஒழுங்காக பார்த்துக்காமல், படிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு, சைடில் ஃபினான்ஷியலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு, இத்தனையும் மீறி எக்ஸாம் ரெடியாகி வெயிட் பண்ணி உட்காந்தா நீங்கள் அசால்ட்டாக எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. முதுநிலை நீட் தேர்வு எழுதுவதற்காக தமிழ்நாட்டு மாணவர்கள் பலரும் வெளிமாநிலங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு சென்று தவிப்புக்கு ஆளாகினர். இதனால் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய மாணவர்கள், பெற்றோர், மருத்துவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க தமிழ்நாட்டில இருந்து மும்பைலலாம் சென்டர் போட்டு போயிருக்காங்க. என்னுடைய சன்னுடைய ஃப்ரெண்டே அப்படி போயிருக்கான். அந்த பசங்கள்லாம் தேவையில்லாம செலவு, அலைச்சல், வீண் டென்ஷன், இதை கூட ஒழுங்கா கவனிச்சு அவங்களால ஒரு எக்ஸாம் நடத்த முடியல. எதுக்கு இந்த நீட் எக்ஸாம்லாம் நடத்திக்கிட்டு பேசாம ஒழுங்கா அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எல்லாருமே இந்த நீட் பிஜி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஜூனியர் டாக்டர்ஸுமே அதுக்காக தான் ஃபுல் ஃபோக்கஸில் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ மேன் ஃபோர்ஸ் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே டபுள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. 12 மணி நேரம் அதுக்கும் மேலே வேலை செய்கிற மாதிரியான இதுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே இதுக்காக படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திரும்பவும் இது இன்னொரு டேட் வைக்கும்போது திரும்பவும் இந்த ப்ரெஷர் மற்றவங்க எல்லார் மேலேயுமே விழ ஆரம்பிக்கும். ஸோ டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கேர் கொடுக்குன்னா என்னால் ஒரு டாக்டராக 8 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸோட வேலை செய்ய முடியும்னா நான் 16 மணி நேரம் வேலை செய்யும்போது பேஷண்ட்டோட கேரில் குறைபாடு ஏற்படும். ஸோ இது கருத்தில் கொள்ளாமையும் திரும்பவும் தேதி அறிவிக்காமல் தள்ளி வச்சுருக்காங்க. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கண்டித்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் மருத்துவர்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் திரண்ட மருத்துவ மாணவர்கள் நீட் தேர்விற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். அதேபோல கருணை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு மறு நீட் தேர்வு நடத்துவதற்கும் கண்டனம் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.